போனால் எப்போவுமே இது வாங்காமல் வரமாட்டோங்க. அதாவது மதுரை முறுக்கு, இந்த மதுரை முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதுரையில். அதுக்கப்புறம் மதுரை அல்வா சுட சுட வாழையில வச்சு தருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அல்வா. இந்த அல்வா இருக்கவங்க எப்போ போனாலும் மதுரை போனால் இந்த அல்வாவும் இந்த முறுக்கும் தான் மெயினாக வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து எங்கள் சித்தி கொடுத்தாங்க. அதாவது எங்கள் தங்கச்சி சித்தியோட பொண்ணு வந்து அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து இந்த புளி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நகரும் அவங்க எடுத்துட்டு தட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளின்னு சொல்லி. மதுரை ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் அது வாங்கினோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கோயிலில் சீர் வச்சாங்க, அதோட லட்டு முறுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்கட்டு, நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்கங்க, தேன் பழம்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். ரொம்ப நல்லா இருக்குமா, உடலுக்கும் நல்லதுன்றாங்க. இவ்வளோதாங்க மதுரையில் நான் வாங்கினது. அதோட எங்கள் சித்தி தோட்டத்து முருங்கைக்காய் இதெல்லாம் நெய் போல் வெந்துடும் நமக்கு ஒரே வேக்காடில்.